ஏப்ரல் 19ஆம் தேதியை மட்டும் எக்காரணம் கொண்டும் தவற விட்டு விடாதீர்கள். அன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த சித்திரை மாதத்தின் முதல் கிருத்திகை வருகிறது. உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் முழுமையாக வேண்டும் என்றால் இந்த காணொலியை பாருங்கள். அன்று என்ன செய்து முருகப்பெருமானை முறையாக வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக தெரிந்து கொள்வோம். பொதுவாக சித்திரை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு திதியும் இறை வழிபாடுகளுக்குரியதாக இருக்கிறது. அப்படி முருகப்பெருமானின் பூரண அருட்கடாட்சத்தை தரும் ஒரு தினமாக சித்திரை கிருத்திகை தினம் வருகிறது. வைகாசி ஐப்பசி மாதங்களைப் போல முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய சிறப்பான மாதமாக சித்திரை மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் வரும் கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது நன்மை தரும். கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரமாகும். எனவே இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற கிருத்திகை தினத்தில் விரதம் மேற்கொள்வதால் நவகிரகங்களில் சூரிய பகவானின் தோஷங்கள் நீங்கி அவரின் முழுமையான அருளும் கிடைக்கப் பெறுகிறது. அன்று எப்பொழுதும் சொல்வது போலவே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானின் படத்தை அலங்கரித்து அவருக்கு விரதம் இருந்து ஏதாவது நெய்வேத்தியத்தை செய்து வைத்து படைத்து மாலை நேரத்தில் கோயிலுக்கு செல்ல முடிந்தால் சென்றுவிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். முருகப்பெருமானை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல வழிபாடு முறை அனைவருக்கும் பரவட்டும். எப்போதும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை ஒரு ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.